தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். இப்படி ஒரு பாட்டு தனியே நிற்கும் ஒரு நபரை பற்றி கூட்டத்தோடு பாடும் கூத்து நிகழும். தனியாக பிறந்தோம், தனியாகவே போகப் போகிறோம். ஆனாலும் தனிமை ஒரு கொடுமையான அனுபவம்தான். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்ற பாடம் எழுப்பும் சோகமே தனிதான். இங்கும் ஒரு இளம்பெண், அவளுக்கும் தனிமை தாங்க முடியாத கவலை தருகிறது. கொஞ்சம் குடித்திருந்தாள். அவளுக்கு அழகிய கண்கள். பொதுவாக மானின் கண் என்றுதானே பெண்கள் கண்களைச் சொல்வார்கள். இங்கே இவளின் கண் பார்த்து மானே மயங்கிப் போகுமாம். எழுந்த காம வேட்கையால் தலைவனை தேடுகிறாள். கணவனிடம் சென்று சேர விரும்பினாள். தனக்கு விருப்பமான தோழியர்களை ஒவ்வொருவராக தொடர்ந்து தூது அனுப்பினாள். இனி அனுப்பத் தோழியர் இல்லை என்ற நிலை வந்தது. தன்னைத்தானே தூதாக்கி தலைவன் இருக்குமிடம் நோக்கி தனியாளாய் புறப்பட்டாள். அவளை தமிழ் என்று அழைக்கிறான் அக்கவிஞன். மானமர் நோக்கியோர் மதுகை வேந்தன் பால் ஆனதன் பாங்கியர் ஆயினார் எல்லாம் போனவர் தொடர போக்கினாள் தானும் அங்கு அவர்கள் பின் தமிழேகினார். நாட்டில் நடந்த காட்சி பார்த்தோம். இப்போது காட்டில் நடக்கும் ஒரு காட்சியினையும் பார்ப்போம். காட்டில் ஒரு சிறிய குடில். அந்த குடிலை அடைகிறான் ஒருவன். இளம் முனிவன் போன்ற தோற்றம் அவனுக்கு. உள்ளே சோகமே வடிவாய் ஒரு பெண். தமிழ் எய்திய தையல் என அறிமுகம் செய்கிறார் கவிஞர். தனியலாய் வனம் புகுந்த சீதை என்கின்றனர் உரையாசிரியர்கள். சீதையினை பார்த்து அவள் இருந்த குடிலையும் பார்த்து மலர் போன்ற கண்களில் கைகளால் அடித்துக்கொண்டு அப்பிராட்டியின் திருவடிகளில் விழுந்து புலம்பினான் பரதன். இப்படி சீதையினை கண்ட பரதன் நிலையினை கவிஞர் விளக்குகிறார். இதிலும் தமிழ் என்பதை உற்று கவனித்து உடன் வரவும். கண்மலர் புடைத்து கால் மிசை ஐயன் அப்பரதன் வீண்டு அரற்றினாரோ. அப்படியே இன்னொரு வனத்தில் தனியே இருக்கும் ஓர் அரக்கியினையும் நலம் விசாரித்து விட்டு வருவோம். வாருங்கள். அவள் வேறு யாருமில்லை, சூர்ப்பனகையேதான். மனதில் பழிக்குப் பழி, இரத்தத்திற்கு இரத்தம் என்று சொல்லாமலேயே தெரிகிறது. தன் கணவன் வித்யுச்சிவனை கொன்றவனை பழிவாங்க சரியான நேரம் பார்த்தபடி ஒத்தைக்காலில் நிற்கிறாள். ஆமா, அப்படி அவள் கணவனை கொன்றது யார் தெரியுமா? சாட்சாத் அந்த இலங்கேஸ்வரனேதான். இராமன் மேல் ஏற்பட்ட காம இச்சையை என்று சொன்ன காரணமெல்லாம் சும்மாவாம். இவ்வுலகம் முழுவதும் விரைவாகப் புகுந்து செல்லும் வலிமையுடைய சூர்ப்பனகை இராமன் தங்கிய பூஞ்சோலையிடத்து வந்தாள். வெயதோர் காரணம் உண்மை மேனாள் வைகளும் தமிழ் அவனுக்கு வைகுவாள் நொய்கம் நிறையலான் நுழையும் நோன்மையாள் எதினள் இராகவன் இருந்த சூழல்வாய். இவைகள் இப்படி இருக்க கம்பனின் மறைத்துக் காட்டும் பெயர் தேடி நிற்குமிடத்தில் நிற்கிறோ. நின்ற இடத்தில் ஒரு பாடல் தனியாய் கண்ணில் பட்டது. ஆயன நிகழும் வேலை அண்ணலும் அயர்ந்து தேர தூயவன் இருந்த சூழல் குருவினம் வருதல் நோக்கி நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வேன் என்ன தாயன நினைவான் முன்னே கூற்றுன தமிழ் வந்தார்.
பொய்கையில் நுழைந்த ராமனும் முதலில் மனம் சோர்ந்து பின்னர் தெளிவுற்று நல்லவனான தயரதன் இருந்த இடத்தை தேடி வருவதைப் பார்த்து, கணவன் தன் வாயால் சொல்ல மாட்டான், நானே இதனைச் சொல்லுவேன் என்று எண்ணிக்கொண்டு தன்னை தாய் என்று கருதும் ராமன் முன்னே யமன் போல தமியல் நிகரற்ற கொடுமைக்காரியான கைகேயி வந்தாள். 1686 அயோத்தியா காண்டம். கைகேயி சூழ்வினை படலம். இப்பாடலில் கம்பன் மறைத்துக் காட்டிய 4 பெயர்கள் இதோ. அண்ணல். ராமன் தூயவன், நல்லவனான தயரதன். தாய் என நினைவான், தன்னை தாய் என்று கருதும் ராமபிரான். தமியழல், நிகரற்ற கொடுமைக்காரியான கைகேயி. கம்பனின் மறைத்துக் காட்டும் பெயர்கள் மேலும் தொடரும். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி.